எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம மலச்சிக்கல், மனிதனுக்கு பலச்சிக்கல் இதுதான் பார்க்குறோம். இது வந்துட்டு முன்னாடியே பார்த்துட்டோம்ல அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு 3 பேஷண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு 2 டேஸ், 3 டேஸ் ஒன்ஸ் தான் நான் மோஷனே போவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ பார்க்கும்போது என்னன்னா, ஒருத்தங்களுக்கு பிரஸ்ட்ல ஃபைப்ரோ அடினோமா 3.5 சென்டிமீட்டர்ஸ் பிரேத் 3 அதாவது ஸ்டேஜ் லெவல் இருக்கு. 5 லெவல் அப்படிலாம் இருக்கு. அது வந்துட்டு லெவல் 3ல இருக்கு. இன்னொருத்தவங்க வந்துட்டு நெக்ல தைராய்டு காய்டர் நல்லாவே பெருசா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் ஸ்டேஜ் முன்னாடி இருக்கு. சோ அத நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சிம்டம் தான் இருந்தது. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்துட்டு எனக்கு ஒரு 10-15 வருஷமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப நான் சொன்னேன், இதுதான் இதோட காசுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா, எனக்கு யாருன்னே சொன்னது இல்லைங்க டாக்டர். நான் அது நார்மல்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ல எப்பவுமே இருமலம் அருநீர் அப்படிங்கறத நான் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கேன். காலையில ஒரு டைம் மோஷன் போகணும், ஈவினிங் ஒரு டைம் மோஷன் போகணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில நீங்க போகணும் கண்டிப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி இருக்கு. ரெகுலராவே வீட்டை நம்ம புழங்கிட்டே இருக்கும்போது ரெகுலராவே நம்ம வீட்ல குப்பை செய்றோம். அந்த குப்பையோட பேக் வந்துட்டு நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும். அதேதான் நம்ம உடம்பும். இந்த உடம்பு ரெகுலரா சாப்பிடுது, ஒர்க் பண்ணுது, யோசிக்குது, நிறைய விஷயங்களை செக்ரீட் பண்ணுது. அப்ப தொடர்ச்சியா வந்துட்டு சேர்ற குப்பைகளை நம்ம என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு வெளியேற்றணுமா. அதேதான் காலை உண்டது மாலை, மாலை உண்டது நாளை அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லுவேன். சோ நீங்க வந்துட்டு டெய்லி மோஷனோ ஆன் ரெகுலர் பேசிஸ் யூரின் போகிறது, மாசத்துக்கு ஒரு டைம் வர இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது 28 டேஸ் வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள வருது. இந்த இந்த விஷயங்கள் இந்த டைம்ல நடந்து முடிஞ்சிடணும். இதுல நமக்கு இஷ்யூஸ் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப மாதவிடாய் வந்துட்டு நமக்கு 28 to 32 டேஸ் சைக்கிள்ல இல்ல அப்படின்னா நமக்கு பிசிஓடி வருது. அது ரொம்ப நாளா இருந்து அது பிசிஓஎஸ்ஸா போறது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டா நம்ம பீரியட் சைக்கிளை கண்டுக்காம 6 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு ரெகுலரா வந்துடும் பீரியட்ஸ்ன்னு சொல்றதுனாலயோ இல்ல லேட் நைட் உணவு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்துட்டு 2 கன்னத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த சிம்டம் இதுன்னா 100% நீங்க போய் ஒரு யூஎஸ்ஜி அப்டோமென் ஸ்கேன் பார்த்து நம்ம கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி இருக்கான்னு பாத்துக்கணும். அதே மாதிரிதான் மலச்சிக்கல் ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்றவங்களும் குழந்தைங்களுக்கு இருக்குன்னு சொல்றவங்களும் வந்துட்டு கண்டிப்பா இந்த பிரச்சனையை ரெடி பண்ணி ரெகுலரா மோஷன் போறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பாக்கணும். இந்த மலச்சிக்கல் நமக்கு எதுக்கு மேக்சிமம் வருது, எதனால வருது அப்படின்னா, முதல் விஷயம் தண்ணி கம்மியா குடிக்கிறதுனாலதான். முதல்ல அதுதான். ஏன்னா அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்கள் கூடினது தான் நம்ம உடம்பு. இந்த உடம்புக்கு முதல்ல தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் எவ்வளோ பசியில இருந்தாலும் முதல்ல எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு தான் கேட்கும். நம்ம நினைக்கிற ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும், ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். பீரியட்ஸ் அப்ப வந்துட்டு இப்படி கிரேவிங்ஸ் எனக்கு இருக்கு, ப்ரௌனி சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு. அது எதுவுமே இந்த உடம்புக்கு தெரியாது. உங்க லிவருக்கோ உங்க லங்ஸுக்கோ உங்க கிட்னிக்கோ உங்க ஸ்டமக்குக்கோ இது எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் H2O தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணியை கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரியாணி கொடுக்கறது, சில்லி சிக்கன் கொடுக்கறது, கண்ணதையும் உடம்புக்குள்ள போடுறதுனால வர பிரச்சனைகள் தான் மலச்சிக்கல்னு அர்த்தம். ஸோ கான்சியஸ் வாட்டர் ட்ரிங்கிங், பசிச்சாதான் சாப்பாடு, தண்ணி தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் அப்படின்னா, தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்ல போனா ஒரு 25 இயர்ஸ் பேக் கூட தட் வில் ஹேப்பன். ஏன்னா நம்ம கிட்ட எந்த மெஷின்ஸும் இல்ல. வி யூஸ் டு வாக், ரன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடந்து போவோம், ஓடி போவோம், குதிச்சு போவோம், சின்ன சின்ன வேலை நிறைய செய்வோம். அப்ப நமக்கு தாகம் எடுக்கும். அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸா இருந்தது. அப்ப நம்ம தண்ணி குடிச்சோம். இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைகிட்ட நீ தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சா போதும் அப்படின்னா அந்த குழந்தை 100% 24 hours கூட தண்ணி இல்லாம உட்காந்துக்கும், வெறும் போனை பார்த்துட்டு. சோ அதுக்குன்னு நம்ம உடம்பை காயப்பட முடியுமா? நேரத்துக்கு இந்த உடம்பு இந்த செல் எல்லாத்துக்கும் இவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படணும் அப்படின்னா தாகம் எடுக்குதோ இல்லையோ அதை குடிச்சிருங்க. பொறுமையா குடிச்சிட்டு அப்படியே நடங்க. அதே மாதிரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதா அப்படின்னா எஸ் குடிச்சுதான் ஆகணும். நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் குடிச்சிருங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒரு 1 லிட்டர் கம்பல்சரி குடிங்க. சோ நீங்க on a ரெகுலர் பேசிஸ் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு 6 டைம் யூரின் போய்கிட்டீங்கனாலே அந்த கிளீனிங் ரெகுலரா நடந்து என்ன ஆகும், நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. ரெண்டாவது மலச்சிக்கல் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதாவது புரத சத்தோ எனி சத்து நிறைய சாப்பிட்டு காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் வந்துட்டு ரொம்ப 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 கம்மியா எடுத்துப்பாங்க. இவ்வளோ மாவுச்சத்து, அதாவது ஃபுல் தட்டு ஃபுல்லா அரிசி இருக்கும், இத்தனோண்டு பொரியல் இருக்கும், அதுவும் கீரைனா தொடவே மாட்டாங்க என் புள்ள அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நார்ச்சத்து உணவுகள், எல்லா காய்கறியும் நார்ச்சத்து எக்ஸப்ட் கிழங்கு வகைகள், எல்லா ஃப்ரூட்ஸும் வந்துட்டு நார்ச்சத்து ஃபைபர் மாதிரி தான் உங்களுக்கும், பிளஸ் நீர் சத்து. சரிங்களா? இந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு உங்க தட்டுல முக்காவாசி இல்லைன்னா அரைவாசி இருந்தா மட்டும்தான் நமக்கு சாப்பிடுற உணவு நல்லா அரைக்க முடியும். ஒரு மிக்சி ஃபுல்லா நம்ம வந்துட்டு அரிசியும் உளுந்தும் போட்டுக்கிறோம், தண்ணியே போடல, சும்மா அரைச்சோம்னா என்ன ஆகும், அரைக்கும். ஆனா நமக்கு தேவையான பதம்
மலம் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு அத நம்ம வெளிய எடுக்கிறோம். இதே மாரி தான் நம்மளோட உடம்பும், நம்மளோட ஸ்டமக், நம்மளோட கட் எல்லாமே குடல் பகுதி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்து அப்படின்னு கேட்கும். நீங்க சாப்பிடுற காய்கறி, பழங்களே வந்துட்டு நீர் சத்து இருக்கிறனால அதுவும் உங்களுக்கு தண்ணி கணக்குல தான் வரும். ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது நமக்கு வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம கொண்டு வருமா அப்படின்னா, இது மோஷன் ப்ராப்ளம் கூட ஒரு மோசமான நோயவும் சேர்த்து கொண்டு வரும். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். நம்ம நார்மலாவே வந்துட்டு ரொம்ப இறுக்கமா ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன், டிப்ரஷன்ல இருக்கேன், ரொம்ப மன வருத்தத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் இப்படி இறுக்கிப்போம். நம்ம உடம்பே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். நம்ம உடம்பு வந்துட்டு அது அப்படியே புடிச்சு வச்சிருக்க தன்மை ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மோஷன் வராது. மலச்சிக்கல் நிறையவே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாவோ டிப்ரெஷனாவோ இருக்கும்போது நம்ம நைட்டு தூங்க மாட்டோம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட செரிமானத்துக்கு. நம்மளோட செரிமானம், நம்மளோட பாடியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு தூக்கம் ரொம்ப 100% முக்கியம். ஸோ நீங்க ஒரு 2 மணிக்கு தூங்குனீங்க நைட் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு யூஸ்வலா வர இந்த மோஷன் வந்துட்டு வராம இருக்கும். எதுக்கு நமக்கு மோஷனே வருதுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நான் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தூக்கத்திலையும் சாப்பிட்றதுலயும் வந்துட்டு ரொம்ப கோட்டை விடுவோம். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, நீங்க நல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிக்கோங்க, ஆனா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆனத காலையில எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீஸ் டூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாதனால, கரெக்டான ஊட்டச்சத்து இல்லாதனால நமக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்ல வந்துட்டு டெய்லி குப்பையை வந்துட்டு வெளியே போடாம குப்பை தொட்டியை ஜாஸ்தி பண்ணிட்டு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஹால் ஃபுல்லா குப்பையாயிடுச்சு. நம்ம ஹால்ல ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியே போடல குப்பையை, அப்புறம் கிச்சன் ஃபுல்லா குப்பையா இருக்கு, கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி வீடே நாரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் 3-4 நாள் மோஷன் போகாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்துட்டு ஒரு குப்பை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்மளோட கட்டு, சிறுகுடல், பெருக்குடல் இந்த இடத்துல தான் இந்த பழைய மோஷன் எல்லாமே இருக்கும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து தான் நம்மளோட ரத்தம் வந்துட்டு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் நம்ம உறுப்புகளுக்கு கொடுக்கும்னு சொன்னேன்னா. ஸோ நீங்க ஒரு 3-4 நாள் மோஷன் போகாம இருக்கும்போது உங்களோட ஃபுட் அங்கதான் இருக்கும். லார்ஜ்லயும் ஸ்மால்லையும் தான் தேங்கி இருக்கும். நம்ம ரத்தம் ஆஸ் யூஷுவல் போய் அங்க நல்ல உணவு இருக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த மோஷன்ல இருந்து, அதாவது அந்த மோசமான பழைய உணவுகள்ல இருந்து சத்தை எடுத்துட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் நார்மலா கொடுத்துட்டு வந்துரும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வரும். நல்ல பழங்கள், காய்கறிகளா சாப்பிட்டு ரத்தம் எடுத்துட்டு வரும்னு பார்த்தா, ரத்தம் என்ன குப்பையில இருந்து உணவு எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்பு மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, முடக்குவாதம் வருது, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருது, ஆர்த்ரைட்டிஸ், எக்ஸிமா, டாண்ட்ரஃபுக்கும் உங்களுக்கு வந்துட்டு மலம் போகாம இருக்கிறது ஒரு பெரிய ரீசனா இருக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மோஷன் போகல அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 5 பெஸ்டான டிப்ஸா சொல்றேன். அந்த டிப்ஸை நீங்க கேளுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பயங்கரமான ஒரு மலமிளக்கி அது நான் ஈஸியா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இதை பண்ண வேண்டாம். ஒரு 15 உலர் திராட்சை அது வந்துட்டு நைட்டு ஒரு 200 ml தண்ணியில ஊற வச்சிருங்க. காலையில எந்திரிச்சோடனே அந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு அந்த தண்ணியுமே நீங்க குடிச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது நல்லா உலர் திராட்சையை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது 1 டிப். 2வது வந்துட்டு வாரத்துக்கு 2 நாளாவது காலையில எந்திரிச்சோடனே ஒரு 280 ml வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான நீர், சுடு தண்ணி இல்ல வார்ம் வாட்டர், அந்த வார்ம் வாட்டர்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்துட்டு விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. நல்லாவே ஒரு மோஷன் போகும். இது வீக்லி ட்வைஸ் மட்டும் பண்ணா போதும். 3வது டிப்ஸ் வந்துட்டு, உங்க மதிய உணவு, உங்க காலை உணவு தட்டுல வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பாதி தட்டுக்கு நீங்க சாப்பிடறத வச்சுட்டு மிச்ச பாதி தட்டுக்கு காய்கறி இல்லைன்னா பழங்கள் ஒண்ணு வைங்க. அதுலயே இருக்கிறதுலே பெஸ்டான பழம் வந்துட்டு கொய்யாக்காய் தான். கொய்யாக்காய் வந்துட்டு நல்ல ஒரு அழகான மலமிளக்கி. இன்னொன்னு பப்பாளி பழம். இது 2மே நீங்க நல்லாவே சாப்பிடலாம். 4வது விஷயம் வந்துட்டு ஒரு பொடி தான் நான் சொல்ல போறேன். ஒன்னு திரிஃப்லா சூர்ணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமேசான்லயும் கிடைக்கும், பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். திரிஃப்லா டேப்லெட் வந்துட்டு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறவங்க நீங்க போய் எடுத்துக்கலாம். ஆனா 3 நாள் 4 நாள் ஒரு தடவை தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. திரிஃப்லா சூர்ணமா எடுத்துக்கோங்க. சூர்ணம் டக்குன்னு நம்ம ரத்தத்துல கலக்கும். 1/4 டம்ளர் தண்ணியில ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்துட்டு, அதாவது 2.5 கிராம் வரும் சரிங்களா, அதை எடுத்து 1/4 டம்ளர் வெது வெதுப்பான நீர் ஆர் நார்மல் வாட்டர் கலந்துட்டு குடிச்சிருங்க திரிஃப்லா சூர்ணம். அதுல கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 அழகான மூலிகைகளும் உங்களுக்கு மலத்தை நல்லா இலக்கி கொடுக்கும். இது நீங்க குடிச்சிட்டே இருந்துட்டு ஒரு 45 நாள் குடிச்சதுக்கு அப்புறம் கூடவே நல்லா ஃபைபர் ரிச்சா நீங்க எடுக்கும்போது தானாவே உங்களுக்கு மோஷன் வர்றது ரெகுலேட் ஆயிடும். இல்ல எனக்கு 5-6 நாளுக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னா, உங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா இந்த டிப்ஸை எடுக்காதீங்க. அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், நெஞ்செரிச்சல், வயிறெல்லாம் எரியும் எனக்கு அப்படின்னா நான் சொல்ல போற
இந்த டிப்பை நீங்க எடுக்க வேண்டாம். மத்தபடி நான் நார்மலா இருக்க எனக்கு மோஷன் பிரச்சனை மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, கடுக்காய் சூர்ணம்னு ஒண்ணு இருக்கும். அதுவுமே நீங்க நாட்டு மருந்து கடையில நல்லா சுத்திகரிக்கப்பட்டது தான் உங்களுக்கு குடுப்பாங்க. கடுக்காய் சூர்ணம் வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் 2½ கிராம் வந்துட்டு நீங்க 1/4 டம்ளர் தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கும். பிடிக்கல அப்படின்னா தேன்ல குழச்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தேனும் ஒரு அழகான மலமிளக்கி தான். ஸோ இதுவும் நீங்க பண்ணலாம். 5வது டிப்பு ரொம்ப கஷ்டம் தான். பட் ஸ்டில் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மனசை எப்பவுமே லேசா வச்சுக்கணும். இறுக்கமா வச்சுக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. அதாவது நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் நான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் எனக்கும் தான் இருக்கு, உங்களுக்கும் தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது ஒரு சிலவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை மேனேஜ் பண்றது கத்துக்கோங்க. அதுக்கு நீங்க நிறைய புக்ஸ் படிக்கலாம், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கலாம். அப்படின்னா என்னோட ரீல்ஸ் பார்க்க நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல், மென்டல் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அதை எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேற்கொள்றோம், அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எந்த வழியில போறோம், எவ்வளவு காமா போறோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இறுக்கமா இருக்கும் உடம்பு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மோஷன் என்னதான் முக்கினாலும் வராது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 5 டிப் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளமே வராது. கான்ஸ்டிபேஷன் இந்த இஷ்யூஸே வராது. அண்ட் வந்துட்டு 3 வேளையும் சாப்பிட்டோன்னே மோஷன் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது பேரு IBS, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஷர்மிகா அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே அந்த 10 நிமிஷம் வீடியோ வரும். அதையும் நீங்க ஒரு டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறதையும் நான் அதுலயே சொல்லி கொடுத்துருப்பேன். நான் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் ரெடியே ஆகல. எனக்கு வந்துட்டு இங்க மசில் மூவ்மெண்ட்ஸே இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேர்ல ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டு டயட்டும் மெடிசன்ஸும் மூவ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து முழுசா வெளியே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஆனா டயட் நீங்க தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான ஒரு டாபிக்ல நான் உங்களை திருப்பி பார்க்குறேன். அதுக்குள்ள கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கேளுங்க. Until then, it's bye from Dr. Sharmika.